எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது மலபார் ஸ்பெஷல் கண்ணு வச்ச பத்திரி. அப்படிதான் இதுக்கு இங்கே பேர். நார்மலாக சொன்னால் இது ஒரு லேயர்ட் பூரியாக இருக்குது. சாப்பிடும்போது உள்ள லேயராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பத்திரியோட ரெசிபி தான் இது. பத்திரின்னு சொல்லலாம், பூரின்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு கண்ணூர் சைடில் கண்ணு வச்ச பத்திரி அப்படின்னு தான் இதுக்கு சொல்கிறேன். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு. மைதா மாவும் சேர்த்து செஞ்சால் தான் நல்லா தின்னாக இருக்கிற லேயர் கிடைக்கும். அதனால தான் மைதையும் சேர்த்துருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறம் கை வச்சு எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு டைம் தேய்ச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய் ஃபுல்லாக அந்த மாவில் கலரணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக இருக்கிற ஒரு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு பிசைகிறதோட இன்னும் நல்லா டைட்டாக இருக்கணும். இல்லை இருந்தால் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உள்ளே வந்து நிறைய எண்ணெய் இறங்கிடும். அது பார்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே ரெஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சுருந்த இந்த மாவு சாஃப்டாகி நம்ம வறுத்தெடுக்கும் போது இதுக்குள்ளே நிறைய எண்ணெய் இறங்கிடும். மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் அந்த நெய்யோட ஸ்மெல்லாம் நல்லா ஒன்று பிடிச்சி செட் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி ரோல் பண்ணி சப்பாத்தியோட உருண்டை இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. பூரியோட சைஸுக்கு கட் பண்ண வேண்டாம், பெரிய சப்பாத்தியோட சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேயர் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது விரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு இதே மாதிரி டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தியோட சைஸுக்கே விரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகி போகக்கூடாது. சப்பாத்தியோட சைஸுக்கு இதே மாதிரி ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆயில் போதும், நெய் வேண்டாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தேய்ச்சி விட வேண்டியதான். எல்லா இடமும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 சைடும் இதே மாதிரி நீளமாக மடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவும் மடிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுவும் ஒரு டைம் மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சதுக்கப்புறம் இது ஒரு பூ மாதிரி இருக்கும் பாருங்க. இதே மாதிரி எல்லாமே மடிச்சு எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் இது வந்து விரிச்சு எடுத்து நம்ம பூரி ரெடி பண்ணணும். இன்னொரு டைம் காமிச்சு தர்றேன். பூரியோட சைஸுக்கு இல்லை, சப்பாத்தியோட சைஸுக்கு தான் இது விரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மேலே வந்து ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேய்க்கக்கூடாது. நம்ம விரிச்சு எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாமே வெளியே வந்துடும். அதனால கரெக்டாக அது கொஞ்சம் கோட் ஆகிறதுக்கான எண்ணெய் தேய்ச்சி மடித்து அதுக்கு மேலே மறுபடியும் எண்ணெய் தேய்ச்சி அதுக்கு மேலேயும் எண்ணெய் தேய்ச்சி இதே மாதிரி பூ மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச 2 கப்பு மாவு வச்சு இதே மாதிரி 9 லேயர் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. 3 பேருக்கு நல்லா சாப்பிட்டுக்கலாம், பெருசாக இருக்கும். 4 பேருக்கு கூடி சாப்பிட்டுக்கலாம், 2 வச்சு. இது மறுபடியும் நம்ம விரிச்சு எடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து திருப்பி போடணும். அந்த மடித்த இடம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கீழே வர்ற மாதிரி போட்டு தான் நம்ம இது விரிச்சு எடுக்கணும். விரிக்கும் போது அதே ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்லேயே விரிச்சுக்கோங்க. ரொம்ப தின்னாய் போகக்கூடாது. இப்போ நம்ம விரிக்கும் போது இதோட சைஸ் வந்து பூரியோட சைஸுக்கு தான் இருக்கணும், சின்னதாக தான் இருக்கணும். சப்பாத்தி மாதிரி பெருசாக விரிக்கக்கூடாது. அப்போ தான் அதுலேருந்து லேயர் வந்து விட்டு வந்துடும். ரொம்ப தின்னாக விரிச்சிருச்சு அப்படின்னா லேயர் வந்து எல்லாமே ஒட்டி போயிடும், கரெக்டாக வராது. இன்னொரு டைம் காமிக்கிறேன். மடித்து வச்ச இடம் வந்து திருப்பி வச்சுக்கோங்க. மேலே வச்சு நம்ம இது விரிச்சிருச்சுன்னா லேயர் வந்து ஒட்டி வெளியே வந்துடும். இப்படி விரிச்சா கரெக்டாக இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பிலே பூரியோட சைஸுக்கு விரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து லேயர் இதில் தெரியாது. நம்ம வந்து வறுத்து எடுக்கும்போது உள்ளே இருக்கிற லேயர் எல்லாமே விட்டு பூ மாதிரி வந்துடும். எல்லாமே பொரிச்செடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பொரிச்செடுக்கிறதுக்கு நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கு. சில பேர் இது வந்து நெய்யில் போட்டு பொரிச்சு எடுத்துருவேன். சில பேர் வந்து ஆயிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி ஒரு லைட்டாக ஒரு நெய்யோட மனம் அந்த ஆயிலுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரியும் செஞ்சுடுவேன். நான் இப்போ அதொன்றும் செய்யலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. மீடியம் ஹை ஹீட்டில் தான் தீ இருக்குது. இது வந்து ரொம்ப தீ கம்மி பண்ணி வச்சிருச்சுன்னா பொங்கி வராது. அதே மாதிரி பொங்கி வந்தாலும்
ரொம்ப எண்ணெய் வந்து உள்ளே இறங்கிடும். அதனால மீடியம் ஹை ஹீட்டில் வச்சுட்டு சீக்கிரம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கோணையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து எண்ணெய் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கோங்க. இதுதான் கண்ணு வச்ச பத்திரி. ஏன் இப்படி பேர் வந்துன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து மலபார் சைடில் அந்த ரம்ஜான் அந்த மாதிரி விசேஷம் இஃப்தார் விருந்தெல்லாம் வர்ற டைமில் நிறைய புதுசாக ரெசிபி வந்துட்டே இருக்குது. யாரும் கண்டுபிடிக்கிறதுனே தெரியல, யாரும் பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது. இது மைதா மாவு மட்டும் வச்சு தான் மோஸ்ட்லி செய்கிறது. அந்த மாதிரி செய்யும்போது நிறைய தின்னாக இருக்கிற லேயர்ஸ் அதில் கிடைக்கும். அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணல அப்படின்னா நிறைய எண்ணெய் வந்து உள்ளே இறங்கிடும். மைதா மாவு மட்டும் வச்சும் செய்யலாம், கோதம்பு மாவு மட்டும் வச்சுட்டும் செய்யலாம். லேயர் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். மாவு பிசையும் போது ரொம்ப லூஸாகி போகாமல் சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்செடுத்தால் உங்களாலையும் பர்ஃபெக்டாக பண்ணி எடுக்க முடியும். பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் மேட்ச் ஆகிற எல்லா கறியுமே இதுக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.